எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி கோதுமை பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேனல் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மகாபிரிவா_97 இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. ஸோ அப்போ தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், பாருங்கள் 1 கப். பொட்டுக்கடலை 1/4 கப். பாருங்கள், இந்த தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நெய், இஞ்சி, பாருங்கள் இஞ்சி, பச்சை மிளகாய். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துட்டுருக்கேன். கோதுமையை இந்த மாதிரி வெள்ளை துணியில் நல்லா மூட்டை கட்டிட்டு ஆவியில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். நல்ல வாசனை வரும். ஒரு கோதுமைக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லு வருது. நல்ல வாசனை வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுடலாம். ஸோ பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நான் மூட்டை கட்டிட்டு உங்களை காமிக்கிறேன். பாருங்கள், இட்லி தட்டு வச்சாச்சு. நல்லா கோதுமை மாவு கட்டியாச்சு. நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. ஸோ பாருங்கள், கீழே இறக்கிட்டேன். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறட்டும். ஆறினவுடனே ஓரளவுக்கு வந்து கை பொறுக்கிற சூடு இருக்குது. ஸோ இது தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், வானிலை கொஞ்சம் சூடு நெய் கொட்டியிருக்கேன். அதில் கொஞ்சம் சூடானதும் இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, இதை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தாளிச்சு இதெல்லாம் கொட்டி தேங்காய் ஊட்டி, தேங்காய் துருவல் காமிக்கிறேன். ஒன்றுன்னா நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கோதுமை மாவில் போடுறதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். பொட்டுக்கடலை பொடி, பாருங்கள் மிளகு, ஜீரகப்பொடி, தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், தாளிப்பு, கொஞ்சம் பால். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாவில் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துட்டேன். மிளகு, ஜீரகப்பொடி, பாருங்கள் தாளிச்சிருக்கேன். பொட்டுக்கடலை பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டுருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாலை சேர்த்து பிடிச்சி இட்லி தட்டையில் வைக்க வேண்டியது தான். இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவுலே ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். மாவு எல்லாம் பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், பக்கத்தில் பால் வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு பிசைங்க. ரொம்ப பால் எல்லாம் ரொம்ப விட்டுறாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் விடுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா பொட்டுக்கடலை பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அடுப்பு நெய் ஆன் பண்ணிட்டு இட்லி தட்டு நெய் பூசி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் பிடிச்சி வைக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள்,
இந்த குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்தால் கூட ஒரு டிஃபனாக கூட பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் ஃபஸ்ட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நான் காமிக்கிறேன், எல்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்துருப்பாருங்க. ஸோ நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். பாருங்கள், கோதுமை பிடி கொழுக்கட்டை சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.